வணக்கம் மக்களே. இந்த சுவாரஸ்யமான கதை விளக்க பகுதிக்கு உங்களுக்கு பெரிய வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் நல்லா வாய் விட்டு சிரிக்க வைக்கக்கூடிய, ஆனா அதே நேரத்துல நம்ம எல்லாரையும் ரொம்பவே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கதை. முல்லா நஸ்ருதீனும் அவர் ஊர்ல இருந்து அதிக பிரசங்கித்தனமான சில மக்களும் சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதையத்தான் நாம முழுமையா அலச போறோம். ரெடியா? சரி வாங்க நேரடியா கதைக்குள்ளே போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில தேவையில்லாம உங்க பர்சனல் விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்ல ரொம்ப ஆர்வ கோளாறான சிலரையும் நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல எங்க உங்க வேலையை மட்டும் பார்க்க கூடாதா அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லணும்னு தோணிருக்கா? கண்டிப்பா தோணிருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட இருந்து எப்படி நம்மளோட தனிப்பட்ட எல்லைகளை, அதாவது பர்சனல் பவுண்டரிஸை செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த கதை நமக்கு சொல்ல போகுது. செக்ஷன் 1, கிராமத்தின் நாயகன், பிரச்சனை தீர்ப்பவர். சரி, முதல்ல நம்ம கதையோட ஹீரோ அந்த முல்லாவை பத்தி கொஞ்சம் சுருக்கமா தெரிஞ்சுக்குவோம். முல்லாவோட வேலைகள் எப்படி இருந்துச்சுன்னா, உள்ளூர்ல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளை போலீஸ் மூலமா பேசி தீர்த்து வைப்பாரு. இது ஒரு பக்கம். ஆனா சில விஷயங்களை உள்ளூர்ல மட்டும் வச்சு தீர்க்க முடியாது இல்லையா? அரசாங்கத்தோட தலையீடு தேவைப்படும். அந்த மாதிரி நேரங்கள்ல முல்லாவே நேரா சிட்டிக்கு, அதாவது பட்டணத்துக்கு போய் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளை சந்திச்சு தன்னோட கிராமத்துக்கான காரியங்களை சாதிச்சுட்டு வருவாரு. முல்லாவோட இந்த அசாத்திய திறமை ஊர் மக்களை அவர் மேல ரொம்பவே டிபெண்டாக வச்சிடுச்சு. அவர் ஒருத்தரால மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. செக்ஷன் 2, அண்டை வீட்டார் எல்லாவற்றிலும் தலையீடு. சரி, இப்போ முல்லாவோட இந்த பொது சேவை எப்படி மெதுமெதுவா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மக்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? முல்லா பட்டணத்துக்கு கிளம்புறாருனாலே அது கண்டிப்பா ஊருக்கு ஏதாவது ஒரு புது சலுகையை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிட்டாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு முறையும் முல்லா தன்னோட சொந்த வேலைகளுக்காகவோ இல்ல வேற ஏதாவது பர்சனல் விஷயத்துக்காகவோ பட்டணம் போயிட்டு வந்தா கூட அவரை நிம்மதியாவே இருக்க விடல. எங்களுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு அவரை போட்டு பாடாய்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முல்லா ஊருக்குள்ள நுழையும் போதெல்லாம் மக்கள் எப்படி அவரை நச்சரிச்சாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வந்த உடனே கூட்டமா சுத்தி வளைச்சுக்கிட்டு, முல்லா நீங்க அரசரை பாத்தீங்களா இல்ல அமைச்சரை பாத்தீங்களா, தளபதியை பாத்தீங்களா அப்படின்னு மூச்சு விடாம சரமாரியா கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ச்சே, இதை கேட்கும்போதே நமக்கு எவ்வளோ எரிச்சலா இருக்கு இல்லையா? இதையே ஒவ்வொரு தடவையும் சந்திச்ச முல்லாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்பவே கோவமா இருந்திருக்கும். செக்ஷன் 3, முல்லாவின் திட்டம், ஒரு நிரந்தர முடிவு. இந்த தொல்லைகளுக்கு எப்பாடுபட்டாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முல்லா ஒரு நாள் முடிவு செஞ்சார். ஒரு நாள் முல்லா தன்னோட நண்பரோட பையன் கல்யாணத்துக்காக பட்டணத்துக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்காரு. இது முழுக்க முழுக்க அவரோட ஒரு சொந்த விஷயம். ஆனா வர்ற வழி பூராவும் அவருக்கு ஒரே ஒரு கவலை தான். அடடா, ஊருக்குள்ள போனா மறுபடியும் இந்த மக்கள் எல்லாரும் தளபதியை பாத்தீங்களா அரசரை பாத்தீங்களான்னு உசுர வாங்குவாங்களே. நாமளும் இவ்ளோ தூரம் நடந்து வந்து உடம்பெல்லாம் வழியில இருக்கு, இதுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எப்படி நின்னு பதில் சொல்றது அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா இருந்தாரு. இந்த தொல்லைக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கட்ட நினைச்ச முல்லா அப்போ ஒரு வித்தியாசமான, ரொம்பவே புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தாரு. ரொம்ப சோர்வா இருந்தாலும் நேரா வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்காம நேரா ஊர் மார்க்கெட்டுக்கு போனாரு. அங்க எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு இடத்துல ஒரு மேஜை மேல, அதாவது ஒரு மேடை மேல ஏறி நின்னாரு. ஊர் மக்கள்கிட்ட தெரு தெருவா நின்னு பதில் சொல்றதுக்கு பதிலா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ஒரே நேரத்துல அட்டென்ட் பண்ண அவர் எடுத்த ஒரு மாஸ்டர் பிளான் இது. செக்ஷன் 4, அரசரின் செய்தி. மேட மேல ஏறி நின்னு முல்லா எல்லாரையும் சத்தமா கூப்பிட அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் என்ன ஏதுன்னு ஆவலோட ஓடி வந்து சுத்தி நின்னுக்கிட்டாங்க. கூட்டமெல்லாம் ஒன்னா சேர்ந்த உடனே ஆர்வமா, முல்லா சொல்லுங்க, நீங்க யார சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. முல்லா தன்னோட நாடகத்தை ரொம்பவே தத்ரூபமா ஆரம்பிச்சாரு. அப்படியே ரொம்ப கம்பீரமா, நான் அரசரை சந்தித்தேன், அவர் என்கிட்ட தனியாவே பேசினாரு அப்படின்னு சொன்னாரு. அவர் இதை சொன்ன ஸ்டைல பார்த்து அங்க இருந்த மக்களோட ஆர்வம் உச்சிக்கு போயிடுச்சு. எல்லாரும் அடுத்த வார்த்தைக்காக அப்படியே வாய பொழந்துகிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. முல்லா அப்படி சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த யாருக்கும் பொறுமையே இல்ல. அப்படியா, அரசர் உங்ககிட்ட தனியா என்ன சொன்னாரு முல்லா அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டமும் மூச்சு பிடிச்சு கேட்டுச்சு. அரசரோட அந்த மாபெரும் ரகசிய செய்தியை கேட்க அந்த கிராமமே அமைதியா பின் டிராப் சைலன்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்கு. முல்லா கொஞ்ச நேரம் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன இடைவெளி விட்டார். அடுத்த நிமிஷம் முல்லா ரொம்ப சத்தமா அரசர் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே ரிப்பீட் பண்ணாரு. முட்டா பயலே, ஓரமா ஒதுங்கி நில்லு, குதிரை இடிச்சிட போகுது. இதுதாங்க அரசர் சொன்னதா முல்லா சொன்னாரு. நானே இதை மறுபடியும் சொல்றேன். அரசர் முல்லாவை பார்த்து முட்டா பயலே, ஓரமா ஒதுங்கி நில்லு, குதிரை இடிச்சிட போகுது அப்படின்னு சொன்னாரு. இத முல்லா சொன்னப்போ அந்த இடத்துல இருந்த மக்களோட ரியாக்ஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். முல்லா இதை சொன்னதும் மக்கள் எல்லாருக்கும் பயங்கர கன்ஃபியூஷன். யாருக்கும் ஒண்ணுமே புரியல. எதுக்கு முல்லா அரசர் உங்களை அப்படி திட்டினாரு அப்படின்னு கேட்டாங்க.
அதுக்கு முல்லா, அப்புறம் என்னங்க, அவர் குதிரையில போற பாதையில நான் பாட்டுக்கு ஒரு முட்டாள் மாதிரி குறுக்க நின்னுக்கிட்டு இருந்தா அப்படிதானே திட்டுவாரு அப்படின்னு ரொம்ப கேஜுவலா கேட்டாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கே மேட்டரே புரிஞ்சுது. அட பாவிகளா, அரசர் போற பாதையில குறுக்க போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நாங்க என்னமோ நீங்க அரசாங்கத்துல ஏதோ பெரிய காரியம் சாதிக்க போன மாதிரி நினைச்சுக்கிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நடந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. செக்ஷன் 5 தனி உரிமை பாடம். சிரிப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கியதும் முல்லா ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்கா அங்க பதிவு செஞ்சாரு. முல்லா அவங்க கிட்ட ரொம்ப தெளிவா என்ன சொன்னாருன்னா, மக்களே இப்ப புரியுதா, ஒவ்வொரு தடவையும் நான் வெளியூர் போறது அரசாங்க வேலைக்குன்னு நினைச்சு என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் என்னோட சொந்த விஷயத்துக்காக போயிட்டு வந்தா கூட ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னால பதில் சொல்ல முடியாது. என்னோட தனிப்பட்ட பயணங்களையும் என்னோட பிரைவசியும் கொஞ்சம் மதிங்க. தேவையில்லாம கேள்வி கேட்கறத இதோட நிறுத்துங்க அப்படின்னு தன்னோட பொது வாழ்க்கைக்கு நடுவுல தனக்கான பர்சனல் பவுண்டரியை ரொம்ப தெளிவா செட் பண்ணிட்டாரு. சொல்லப்போனா முல்லாவோட இந்த சூப்பரான தந்திரம் ரொம்பவே பிரமாதமா வேலை செஞ்சுச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் அதிக பிரசங்கித்தனமா அவர்கிட்ட கேள்வி கேட்கறத அப்படியே குறைச்சிக்கிட்டாங்க. எந்த புத்திசாலித்தனத்தை வச்சு முல்லா ஊர் மக்களோட பிரச்சனைகளெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருந்தாரோ அதே புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் நகைச்சுவையையும் பயன்படுத்தி தன்னோட சொந்த பிரச்சனைக்கும் ரொம்ப அழகா ஒரு தீர்வா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இது உண்மையிலே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இல்லையா? சரிங்க, இந்த அருமையான கதை விளக்கத்தோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த பாடத்துல இருந்து நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கும் கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த அதிக பிரசங்கித்தனமான ஆளுங்க கிட்ட, அதாவது உங்களை தேவையில்லாம கேள்வி கேட்கறவங்க கிட்ட நீங்க எப்படி உங்களுக்கான எல்லைகளை வகுக்க போறீங்க? முல்லா மாதிரி நகைச்சுவையாவும் ஆனா அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் உங்களால அதை செய்ய முடியுமா? இத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாவும் ஃபன்னாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இதே போல ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.